ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு HackingDude. நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து ப்ரெசிடென்ஸ் அண்ட் அசோசியேட்டிவிட்டி பற்றி பார்த்தோம்னோம். இன்றைக்கி வந்து பேசிக்ஸாக ஒரு ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ரோக்ராமிங் எக்ஸாம்பிள்ஸ்குள்ளே போயிடலாம். ப்ரோக்ராமிங் எக்ஸாம்பிள்ஸ்குள்ளே போயிட்டு ஒன்று பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா, நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராம் எழுதணும்னா நம்மளுக்கு வந்து ரெண்டு வந்து மஸ்ட்டு. ஒன்று வந்து யூசர்கிட்டருந்து இன்புட் வாங்கணும், தென் நம்மளோட ஃபைனல் ஆன்சரை டிஸ்பிளே பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம இன்புட் அண்ட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி வந்து இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ்னு இருக்குது ஒன்று பைத்தானில். ஸோ அதை பற்றியும் பார்க்கலாம். எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையும் பேசிக்காக இருக்கும். ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்புட் ஸ்டேட்மெண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து யூசர்கிட்ட இன்புட் வாங்குறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இப்போ எப்படி நம்மளுக்கு வந்து C++ல் சின்னு, அதுக்கப்புறம் சியில் வந்து ஸ்கேன்எஃப் அந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி பைத்தானில் வந்து இன்புட் அப்படின்றது தான் வந்து உங்களுக்கான இதுவே. ஸோ இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் தான். லைக் C++ மாதிரி வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணணும்னா இல்லை, இது வந்து டிஃபால்ட்டாகவே பைத்தானில் இருக்குது. ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன் மாதிரி நீங்கள் இன்க்ளூட்லாம் பண்ண வேணாம், இங்கே டேரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் இன்புட் கொடுத்துட்டேன்னா, என்டர் கொடுத்தேன்னா, எனக்கு அடுத்த லைனில் வந்து இந்த 3 ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அதான் முடிஞ்சிருக்குன்னு அர்த்தம். அது முடியாமல் எனக்கு டேரெக்டாக பிளிங்க் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த இடத்துல அது எனக்கு இன்புட் கேட்குது. ஸோ நான் இந்த இன்புட்டில் வந்து HackingDude அப்படின்னு சொல்லி நம்ம சேனல் பேரை கொடுத்துருவேன். HackingDude அப்படின்னு சொல்லி கொடுத்துருன்னா, எனக்கு நெக்ஸ்ட் லைனில் நான் என்டர் கொடுக்கும்போது எனக்கு வந்து HackingDudeன்னு சிங்கிள் கோட்ஸில் வந்துடும். இது வந்து டிஃபால்ட்டாகவே பைத்தானில் வந்து இன்புட் வந்து ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் தான் வரும். பட் நம்ம அதை டைப் கேஸ்ட் பண்ணி நம்ம வந்து இன்டீஜரோ ஃப்ளோட்டோ அந்த மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ வந்து இன்புட் வந்து இன்னும் மோர் கன்வீனியன்ட் ஆக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்புட்டுன்னு சொல்லி நான் கொடுத்துக்கலாம். சாரி, 2 போட்டேன். இன்புட்டுன்னு இந்த இடத்துல நம்ம கொடுத்துறோம்ல, அதுக்கப்புறம் இங்கே உள்ளே வந்து நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துக்கலாம். இந்த ஸ்ட்ரிங் வந்து ஃபுல்லாக வந்து ஆப்ஷனல் தான். ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது, இன்புட்டுன்றது ஒரு ஃபங்க்ஷன் தான். அந்த ஃபங்க்ஷனில் வந்து நம்ம கொடுக்குறது வந்து ஒரு பராமீட்டர் தான். இந்த ஸ்ட்ரிங் வந்து ஃபுல்லாக வந்து ஒரு ஆப்ஷனல் பராமீட்டர் தான், டிஃபால்ட் கிடையாது. டிஃபால்ட் வந்து எம்டி ஸ்பேஸாக இருக்கும். எம்டி ஸ்பேஸ் இல்லை, எம்டி ஸ்ட்ரிங் இருக்கும். ஸோ வந்து இது வந்து ஆப்ஷனல் தான். ஸோ வந்து நான் என்ட்ரு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து எனக்கு என்ட்ரு நேம்னு கேட்குது. நான் நம்ம சேனலோட HD அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்டு நான் இப்போ வந்து என்ட்ரு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஸ்ட்ரிங் வந்துடுது. ஸோ வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா, இன்புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிள் கூட நம்ம அசைன் பண்ணிக்கலாம். வேரியபிள் கூட அசைன் பண்ணி நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரிங் இப்போ நம்ம என்ன கொடுக்குறது அப்படின்னு சொன்னால், ஸோ வந்து இந்த இடத்துல நான் ஒரு நம்பர் வச்சு நான் பண்ணி காட்டுறேன். ஸோ வந்து இப்போ வந்து என்ட்ரு எனி நம்பர்னு கேட்குது. ஸோ வந்து நான் ஏதாவது ஒரு நம்பர் கொடுக்குறேன். பட் ஏன்னு பார்த்தா எனக்கு அந்த நம்பர் வந்து ஸ்ட்ரிங்கில் தான் இருக்கும். பட் எனக்கு இன்டீஜரில் வேணும்னா நம்ம இப்படியும் பண்ணிக்கலாம். int of a அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்து இன்டீஜர் வேல்யூவில் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம இன்புட் எடுக்கையிலேயே வந்து a is equal to int of input of அப்படின்னு சொல்லி போட்டுட்டு, இதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரெண்டு ப்ராக்கெட்ஸ் பண்ணணும் க்ளோஸ் பண்ணுறதுக்கு. ஸோ க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து ஏதாவது என்ட்ரு எனி நம்பர் சொல்லிட்டு நான் இப்போ வந்து 1 அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு டேரெக்டாக இப்போ A1 செக் பண்ணையில் வந்து எனக்கு இன்டீஜர் ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஸோ இது வந்து இன்புட்டில் அவ்வளோதான். ஸோ அதுக்கு அடுத்தப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அவுட்புட் வந்து பைத்தானில் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஸ்க்ரீனில் ஒரு ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம சியில் பார்த்தோன்னா வந்து நம்ம cout யூஸ் பண்ணுவோம், C++ல் வந்து cout யூஸ் பண்ணுவோம், சியில் வந்து printf யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி வந்து பைத்தானில் பார்த்தீங்கன்னா வெறும் பிரிண்ட்ன்றதான். இதுவும் ஒரு ஃபங்க்ஷன் தான். இதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிங் வேணும். ஒரு ஸ்ட்ரிங் இல்லாமல் வந்து வெறும் பிரிண்ட் கொடுத்தோன்னா அது வந்து ஒரு எம்டி லைன் தான் பிரிண்ட் பண்ணும். எம்டி ஸ்ட்ரிங் தான் இதுக்கும் வந்து டிஃபால்ட்டு. ஸோ வந்து ஒரு ஸ்ட்ரிங் வேணும். ஸ்ட்ரிங் வந்து இப்போ ஏதாவது கொடுத்துறேன், ஹலோ அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருங்கன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு ஸ்ட்ரிங்கு. இந்த ஸ்ட்ரிங்கை நம்ம டேரெக்டாக அப்படியே பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டீஜர் பிரிண்ட் பண்ணிக்கலாம். என்ன வேணாலும் பிரிண்ட் பண்ணிக்கலாம். பிரிண்ட்டுக்கு வந்து டேட்டா டைப் இது தான் கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது. நம்ம எந்த டேட்டா டைப் வேணாலும் கொடுத்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பிரிண்ட்டில் பார்த்தா, பிரிண்ட்டில் வந்து அதர் தென் இந்த ஸ்ட்ரிங் அந்த அதாவது என்ன பிரிண்ட் பண்ணுன்ற டேட்டாவை தவிர பிரிண்ட்டில் வந்து இன்னும் கொஞ்சம் பேராமீட்டர்ஸ்லாம் இருக்காது. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து எண்ட் வேல்யூ அண்ட் செப்பரேட்டர் இருக்குது. செப்பரேட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் 2 பிரிண்ட் பண்ணோம்.
ஹே அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரிண்ட் பண்ணுறேன். தென் வந்து கமா கொடுத்து நான் ஹலோ அப்படின்றத பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா எனக்கு நடுவில் வந்து ஸ்பேஸ் வருது. பட் இந்த இடத்துல ஸ்பேஸ் வரக்கூடாது, எனக்கு வேறு ஏதாவது வரணும், கமாவே வரணும் எக்ஸாம்பிளுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து செப்பரேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி அப்படின்றத நான் சொல்கிறேன் பாருங்கள். ஹே கமா ஹலோ அப்படின்னு சொல்லி நான் கொடுத்தேன்னா இந்த இடத்துல வந்து நான் செப்பரேட்டர் யூஸ் பண்ணணும்னா ஒரு சின்ன கமா போட்டுட்டு செப்பரேட்டருக்கான கீ வந்து எஸ்இபி இதை கொடுத்துட்டு ஈக்குவல் டு கொடுத்து என்ன செப்பரேட்டர் யூஸ் பண்ணணும். ஸோ கமா போடணுன்னா நான் வந்து அதை கோட்ஸ்குள்ளே நான் என்ன செப்பரேட்டர் யூஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து நான் கொடுத்துக்கணும். பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு கமா வந்துச்சு. கமா தானே இல்லை, நீங்கள் எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் லைன். எண்டில் வந்து டிஃபால்ட்டாக வந்து நியூ லைன், அதாவது இது முடிஞ்சு இப்போ 2 பிரிண்ட் இருக்குது. நீங்கள் டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லைனில் தான் பிரிண்ட் ஆகணும். பட் எனக்கு அப்படி பிரிண்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ இதை வந்து இந்த இடத்துல எனக்கு காட்ட முடியுமான்னு தெரில. ஸோ வந்து நான் வந்து ஜென்ரலாக காட்டுறேன். ஸோ எண்டு வந்து நான் ப்ரோக்ராம் டைப்பில் காட்டுறேன். எண்டு வந்து இங்கே காட்ட முடியாது. ஸோ வந்து எண்டு நான் ப்ரோக்ராமில் காட்டுறேன். ஸோ இப்போ வந்து எனக்கு ஒரு லைன்லேயும் இன்னொரு லைனில் இன்னொன்று வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லாஷன் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிட்டு ஹே அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஹே ஒரு லைனில் ஹலோ ஒரு லைன்லேயும் வந்துடும். ஸோ இதுதான் வந்து பைத்தானில் இருக்கிறது வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட். ஸோ இதுக்கு வந்து நான் நியூ ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து நியூ ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ வந்து கமெண்ட்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு நீங்களே வந்து ஒரு ப்ரோக்ராம் எழுதுறீங்க, ஒரு 2 வருஷம் கழிச்சு அந்த ப்ரோக்ராம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியாது. ஸோ அதெல்லாம் வந்து எந்தெந்த இடத்துல எது அப்படின்னு சொல்லி புரியணுன்றதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறது பேர் தான் கமெண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த கமெண்ட் வந்து ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் ஆகிற டைமில் வந்து இக்னோர் பண்ணப்படும். ஸோ இதனால் ப்ரோக்ராமுக்கு எந்த ஒரு பாதிப்புமே கிடையாது. இப்போது இது மட்டும் இல்லை, இப்போ ஒரு பெரிய சோர்ஸ் கோட் இருக்குது. நீங்கள் வேறு ஒரு ப்ரோக்ராமர் எழுதுகிற சோர்ஸ் கோட் எடுத்து நீங்கள் உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணணும்னு விரும்புகிறீங்க அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் எடுத்து நீங்கள் மொட்டையாக யூஸ் பண்ணிங்கன்னா அவர் திடீர்னு ஒரு வேரியபிள் கொண்டு வந்திருப்பார். மொட்டை தாத்தா குட்டையில் விழுந்த மாதிரி உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. ஸோ அந்த இடத்துல வந்து அவர் கமெண்ட் பண்ணியிருந்தாருன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கும். ஸோ வந்து பைத்தானில் வந்து 2 டைப் ஆஃப் இருக்குது. சிங்கிள் லைன் கமாண்டு, அதுக்கப்புறம் மல்டி லைன் கமாண்டு. ஸோ சிங்கிள் லைன் கமாண்டுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஹேஷ்டாக் யூஸ் பண்ணுவோம். திஸ் இஸ் அ கமாண்ட். ஸோ இப்போ வந்து நான் வந்து காட்டுறேன். ஸோ வந்து நான் வந்து அந்த எண்டு காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அது காட்டுறேன். ஸோ எண்டு வந்து டிஃபால்ட்டாக நியூ லைன் தான். இப்போ வந்து எனக்கு நியூ லைன் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். நியூ லைன் வேணாம், எனக்கு அதுக்கு பதிலாக எண்டு வந்து எனக்கு அட்டாயிடணும், அட்டு தான் எனக்கு எண்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கொடுப்பேன். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ரன் பண்ணுறேன். சேவ் பண்ணுமான்னு கேட்குது. ஸோ பார்த்தீங்களா, அடுத்த லைனில் பிரிண்ட் ஆகாமல் எனக்கு வந்து அதே லைன்லேயே வந்து அட்டை போட்டு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து எண்டு. செப்புனா ஒரே லைனில் யூஸ் பண்ணுறது, அதாவது செப்பரேட்டர். இது வந்து எண்டு தான் என் லைன். ஸோ வந்து இது வந்து சிங்கிள் லைன் கமெண்ட் பைத்தானில். அந்த கமெண்ட்னால நம்மளுக்கு ப்ரோக்ராமில் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. இதே இப்போ மல்டி லைன் கமெண்ட் யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், 3 ட்ரிபிள் கோட்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம டைப் பண்ணிக்கலாம். இது வந்து மல்டி லைன் கமெண்ட்ஸ். மல்டி லைன் கமெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3 டபுள் கோட்ஸ் இல்லை 3 சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணிக்கணும். இதை வந்து நம்ம டாக் ஸ்ட்ரிங் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. டாக் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. DOCSTRING டாக் ஸ்ட்ரிங் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இப்போ நான் ரன் பண்ணேன்னா இதனால வந்து ப்ரோக்ராமுக்கு எந்த ஒரு பாதிப்புமே வராது. அந்த ஹே அட் ஹாய் அது மட்டும்தான் வரும். ஓகேங்களா? அவ்வளோதான் பைத்தானில் இருக்குது. ஸோ அடுத்த தடவையில் வந்து நம்ம ப்ரோக்ராம்ஸ் பற்றிலாம் பார்க்கலாம். அன்டில் தென் ஸ்டே டியூன்ட். பை.